ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கட் ஆஃபில் இருக்கீங்க? நம்ம இப்போ ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கிறோம், ஒரு நல்ல காலேஜை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கணும், அது மூலிமா நம்ம நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம படிக்கிறது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு டாப் காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸில் நல்லா கொடுத்துட்ருக்கிற காலேஜஸ் இன் தமிழ்நாடு, ஓகேங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடாக இருக்கக்கூடிய காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான காலேஜஸ்னு சொல்லலாம், ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அது என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய 30 காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸில் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜஸ். ஒரு நல்ல கட் ஆஃப் எடுக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஇஎம்எல், ஏஇடிஎஸ், அப்போது இசி, இது மாதிரியான கோர்சஸ்லாம் ஒரு டாப் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கட் ஆஃப் எல்லாமே 190 எபோவ் இருக்கணும். இதில் டாப் காலேஜஸ் 198.5, 199.5 இந்த ரேஞ்ச் எல்லாமே இருக்கக்கூடிய காலேஜஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் 30லேருந்து வரப்போ நீங்கள் ஒரு 190+ எதிர்பார்க்கலாம், இல்லைனா 188+. இந்த ரேஞ்ச் இருக்குங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜஸில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா டாப் 10 காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு 190+ கட் ஆஃப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே அந்த 30 காலேஜஸ் டாப் 10க்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் வர்றப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு நல்ல கட் ஆஃப் ஒரு 170+, 180+ இப்படி கட் ஆஃப் இருந்தால் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, உங்களுக்கு கவுன்சிலிங்கில் டிஎன்இஏ 2024 கவுன்சிலிங்கில் ஒரு நல்ல கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபர்தர் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 13th பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி. இந்த காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வைஸில் நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜஸ். நல்ல பிளேஸ்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக 29வது பிளேஸில் எந்த கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 29வது பிளேஸில் இருக்குது. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 28வது பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் காலேஜுங்க. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி, சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். இங்கெல்லாம் ஒரு நல்ல கட் ஆஃபில் இருக்கீங்கன்னா தாராளமாக உள்ளே போயிடலாம், சரிங்களா. பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக எந்த கல்லூரி 27th பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஓகே, அடுத்ததாக 26வது பிளேஸில் எந்த கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுங்க, அட்டானமஸ் கல்லூரி அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் அடுத்ததாக 25வது பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெப்கோஸ்லாக் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக 24வது பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேசிஇ கேம்பஸ்ன்னு சொல்லலாம். இது அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், பத்துகால் மண்டபத்தில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அண்ட் 23rd பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கோவில்பட்டி, அதாவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 22வது பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இது கோவைப்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜுங்க, செகண்ட் கேம்பஸ்ன்னு சொல்லலாம் ஸ்ரீ கிருஷ்ணாவில். ஓகே, அடுத்ததாக எந்த காலேஜ்னு பார்த்தீங்கன்னா 21st பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கல்லூரி. இந்த காலேஜஸ் எல்லாமே ஒரு முக்கியமான காலேஜஸ்ங்க. ஒரு நல்ல கட் ஆஃப் 190+ உங்களோட கட் ஆஃப்லாம் வருதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த காலேஜஸ்லாம் செலக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. 20வது பிளேஸில் எந்த கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ் காலேஜுங்க, ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, சென்னையில் இருக்குது. ஓகே, அடுத்ததாக 19வது பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பனாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம், உங்களுக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக 18வது பிளேஸில் எந்த கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜுங்க. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இந்த காலேஜ் நம்ம பார்த்து
பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே அட்டானமஸ் காலேஜஸாக தான் இருக்குது. ஒரு காலேஜ் மட்டும் உங்களுக்கு அட்டானமஸ் இல்லாமல் இருக்கும். அது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, அடுத்ததாக உங்களுக்கு சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, தண்டலமில் இருக்குது. அண்ட் அடுத்ததாக 17வது பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுங்க. இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, முக்கியமான கல்லூரிகள் இது எல்லாமே. அடுத்ததாக 16வது பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுங்க. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் REC அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அடுத்ததாக 15வது பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுங்க, அட்டானமஸ், பெருந்துறையில் இருக்குது, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அடுத்ததாக 14th பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா GCT, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். அதாவது இதுவும் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் கூட. ரொம்பவே லோயஸ்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ரொம்பவே லோயஸ்ட் ஃபீஸில் சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட்டும் ஒரு நல்ல கல்வியும் கொடுத்துட்ருக்காங்க GCT. கவர்மெண்ட் காலேஜில் தாராளமாக இந்த காலேஜில் கிடச்சா எடுத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக எந்த காலேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிங்க. அடுத்ததாக குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 12வது பிளேஸில் இருக்குது. பிளேஸ்மெண்ட் வைஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். 2023 வந்து பிளேஸ்மெண்ட் வைஸில் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜஸில் 12வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்னு சொல்லலாம். ஓகே சார். அடுத்ததாக 11வது பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் கூட. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். அடுத்ததாக டாப் 10th லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இது எல்லாமே முக்கியமான கல்லூரிகள்னு சொல்லலாம். ஒரு 190 எபோவ் கட் ஆஃப், 194 இது மாதிரி ஒரு நல்ல கட் ஆஃபில் இருக்கீங்க, OC, BC, BCM, MBC ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ் உங்களுக்கு மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜஸ்ன்னு சொல்லலாம். ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரிகள். ஒரு நல்ல கட் ஆஃப், நீங்கள் ஒரு 190, 185 வந்தால் கூட இது மாதிரியான காலேஜஸில் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுக்கு இது மாதிரியான காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கோர் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, தாராளமாக எடுத்துக்கோங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுது. டாப் 10 காலேஜஸ் வைஸில் நம்ம 10th பிளேஸில் எந்த காலேஜ் பார்க்க போகிறோம் பிளேஸ்மெண்ட் வைஸில்? RMK இன்ஜினியரிங் காலேஜுங்க, அட்டானமஸ் காலேஜ். இது கும்மிடிப்பூண்டியில் இருக்குது, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் அடுத்ததாக கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? CIT கோயம்புத்தூர். இது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அண்ட் அடுத்ததாக 8th பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா குனியமுத்தூரில் இருக்குது, கோயம்புத்தூரில் குனியமுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, முக்கியமான கல்லூரி. இது வந்து 8th பிளேஸில் இருக்குது. ஆக்சுவலாக பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக 7th பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், உங்களுக்கு கிணத்துக்கடவு கிட்ட இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, முக்கியமான கல்லூரிகள் சார். இது எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 195 கட் ஆஃப் ப்ளஸ் 195 எபோவ் கட் ஆஃப் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இதெல்லாம் பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் காலேஜாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு பிலோ 160க்கு பிலோ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது மாதிரியான காலேஜஸ் வந்து ப்ரிஃபர்டாக இருக்கும்? அந்த 160லேருந்து 130க்குள்ளே வந்து பசங்க அதிகமாக வருவாங்க. அதெல்லாம் எந்தெந்த காலேஜஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் அதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்சுங்க. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ். ஓகேங்களா? இதுதான் நம்ம பார்த்த லிஸ்ட்லேயே வந்து நான் அட்டானமஸ் காலேஜில் மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். பிஎஸ்ஜியோட செகண்ட் காலேஜ்னு சொல்லலாம் இந்த கல்லூரியை. PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது PSG ஐடெக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா நான் அட்டானமஸ், நீலாம்பூரில் இருக்கக்கூடிய காலேஜ். ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரி. 6th பிளேஸில் இருக்குது. டாப் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 2023 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்ததாக 5th பிளேஸில் எந்த கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்க, CIT சென்னை. ஓகேங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அட்டானமஸ் காலேஜும் கூட. ஓகேங்களா? ரொம்பவே ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். 1398 இதோட கவுன்சிலிங் கோட். ஓகே, அடுத்ததாக 4th பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். ஓகேங்களா? இதுவும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னு சொல்லலாம். சரிங்களா? ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரி. PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிங்க.
ஓகே, அடுத்தது தேர்ட் பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் ப்ரைவேட் காலேஜில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி உங்களுக்கே தெரியும், SSN காலேஜ். ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் அவரோட HCL ஃபவுண்டரோட காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் காலவாக்கமில் இருக்குது, காஞ்சிபுரம். ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். ஓகேங்களா, தேர்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்தது செகண்ட் பிளேஸில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் முக்கியமான 2 காலேஜஸ் என்ன அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டில் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட MIT கேம்பஸ் இருக்குது. ஓகேங்களா, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரி. 199 கட் ஆஃபாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அடுத்ததாக 198.5 இந்த கட் ஆஃப்லேயே வந்து இந்த கேம்பஸஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, அதே மாதிரி இது செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸில் எந்த காலேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட CG கேம்பஸ், கிண்டியில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. இந்த காலேஜ் தான் வந்து நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. பிளேஸ்மெண்ட் வைஸில் உங்களுக்கு ஒரு சூப்பரான உள்ள கல்லூரின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதுதான் இந்த டாப் 30 காலேஜஸ் இன் தமிழ்நாடு, ரொம்பவே முக்கியமான கல்லூரிகள்னு சொல்லலாம். சரிங்களா, ஓகே சார். இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் OC, BC, BCM, MBC இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா கம்பல்சரி 190 ப்ளஸ் வந்து கட் ஆஃப் இருக்கணும். அப்படிங்கிறப்ப தான் நம்ம வந்து இந்த கல்லூரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில கல்லூரிகள் மட்டும் 185 ப்ளஸ் இருந்தாலும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அதை நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். முக்கியமாக எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக இருக்கக்கூடிய கோர் சப்ஜெக்ட்ஸையும் நம்ம டார்கெட் பண்ணால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இருக்க போகுது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது மாதிரி TNEA 2024க்கான கைடன்ஸ், கவுன்சிலிங்கான கைடன்ஸ் வேணும், ஃபர்தராக அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதையும் கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய காலேஜஸ், டாப் காலேஜஸில் என்னென்னு பார்க்கலாம், ஒவ்வொரு கட் ஆஃபுக்கும் எந்த கல்லூரியில் கிடைக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.